கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தொலைதூரத்திலிருந்து ஆன்லைன் வழியாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை அல்லது நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக சுய விருப்பத்தை குறித்து, சுதந்திர விருப்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The free will of God. ஆண்டவர் சுய விருப்பத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் சுய விருப்பத்துக்குள் தான் வாழ்கிறார். முதலில் இந்த சுய விருப்பம் என்றால் என்ன? சுய விருப்பம் என்பது நம்முடைய வார்த்தைக்கும் எண்ணங்களுக்கும் நடுவிலே இருக்கும் ஒரு விதமான தூண்டுதல் என்று சொல்லலாம். நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நடுவில் இருக்கிறதான தூண்டுதல் அல்லது விருப்பம் என்று சொல்லலாம். In between our thoughts and word there will be some mystery. That mystery is called to be a free will. சுதந்திர விருப்பம் என்று சொல்லலாம். எங்கெல்லாம் நமக்கு சுதந்திர விருப்பம் இருக்கிறது? சுதந்திர விருப்பம் எங்கெல்லாம் இருக்கிறது? நான் சாப்பிடுவது முதல் நான் தூங்குவது முதல் எல்லாமே நான் தான் டிசைட் பண்றேன். நான் பிறந்த நாளிலிருந்து, அந்த நாளிலிருந்து எனக்கு பால் வேண்டும் என்று சொன்னால் அழுது என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். அல்லது என் வாழ்விலே எனக்கு ஏதாகிலும் ஒரு தேவை என்றால் அதை நானே செய்து விடுகிறேன். அப்போ சுய விருப்பத்தினுடைய மேன்மையின் முக்கியத்துவம், சுய விருப்பத்தினுடைய மேன்மையின் முக்கியத்துவம் நமக்குள்ளே அறிந்து செய்கிறோமோ அல்லது அறியாமல் செய்கிறோமோ நமக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, இந்த சுய விருப்பத்தினுடைய வலிமை எவ்வளவு என்னை பாதிக்கிறது அல்லது எவ்வளவு நல்வழியில் நடத்துகிறது என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை உளவியல் ரீதியாகவும் சரி அல்லது இந்த உலகத்திலே செய்முறையிலே அல்லது நடைமுறையிலே பார்த்தாலும் சரி, இந்த சுய விருப்பம் என்று இன்றைக்கு மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது. உங்கள் பாவத்தை நீங்கள் நேரடியாக யோசித்து அறிக்கையிடுவதற்கு முன்பாக, உங்களுடைய அக்கிரமங்களை அல்லது உங்களுடைய துணிகரங்களை நீங்கள் நேரடியாய் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சுய விருப்பம் எவ்வளவு பயங்கரமான செயலை செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் சுய விருப்பம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃப்ரீ வில்? இத நிறைய பேர் இதை பேசவே மாட்டாங்க. பாவத்தை குறித்து பேசுவாங்க, பாவத்திலிருந்து விடுதலையாவதை குறித்து பேசுவாங்க, அல்லது ஒரு மனிதன் துன்பப்படுகிறதை குறித்து பேசுவார்கள், துன்பத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்று பேசுவார்கள், அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள். இந்த ஒரு பகுதியை ஏன் அவ்வளவாக பேசவில்லை? நான் அதிகமாக கூகுளிலே தேடி பார்க்கும் போது கூட அதை குறித்து செய்தியோ அதை குறித்த புத்தகங்களோ அவ்வளவாக இல்லை. ஃப்ரீ வில் என்பதை நாம் கவனிக்க தவறுகிறோம். சுதந்திர விருப்பம் என்பதை நாம் கவனிக்க தவறுகிறோம். ஏன் நான் கவனிப்பதில்லை? ஏனென்றால் அதை கவனிக்கும் நாளிலே என்னை குறித்தே நான் அசிங்கமாய் நினைப்பேன். என்னை குறித்தே நான் இவ்வளவு கேவலமானவனா, இவ்வளவு மோசமானவனா என்று நினைப்பேன். ஏன் என்று சொன்னால் சுய இஷ்டம். அது சுய இஷ்டம். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நேரடியாக அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது சுய இஷ்டத்தினாலே அல்ல என்று சொல்லி அங்கே வெளிப்படையாக நேரடியாகவே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். 8ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 21ஆம் வசனத்தை 19லிருந்து வாசித்தான் புரியும். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது, உலகமானது, படைப்பானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னென்றால்,
சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமை நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினோராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு ரகசியம். இந்த சுய விருப்பம், சுய இஷ்டம் என்பது பெரிய ரகசியம். இதை நீங்களும் நானும் வேண்டும் என்றே பெற்றுக்கொள்ளவில்லை. பிறக்கும் போது எனக்கு வேண்டும் என்று யாரும் வரம் இருந்து பெற்றுக்கொள்வதில்லை. எனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், அல்லது பெண் பிள்ளை வேண்டும், பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யாராவது சொல்லுகிறார்களா இந்த பிள்ளை இப்படி ஒரு சுய இஷ்டத்தோடு பிறக்க வேண்டும், சுய இஷ்டத்தினாலே பிறக்க வேண்டும், சுய இஷ்டத்தினால் தான் பிறக்கிறது, அதை வலியுறுத்தி யாராவது சொல்லுகிறார்களா? இல்லை. அல்லது இந்த குழந்தை சுய இஷ்டத்தினாலே ஆட்கொள்ளப்படுகிறது யாராவது நினைக்கிறார்களா? இல்லை. சுய இஷ்டம் என்பது என்ன? ஃப்ரீ வில். ஆங்கிலத்திலே ஃப்ரீ வில் என்று சொல்றாங்க. எபிரேய வார்த்தையிலே நெடப் என்று சொன்னால் வாலண்டரினஸ், தன்னார்வம், தன்னெழுச்சி, தன்னெழுச்சியாக ஒரு செயலை செய்வது. இப்போ நீங்க செய்யற தன்னெழுச்சியான செயல் எல்லாமே, தானா தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாமே சரியானதா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒருத்தரை யோசித்து பார்க்கணும். நான் நினைக்கிறதெல்லாம் செய்வேன். நான் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தா கூட அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், அசைஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் திரும்பி திரும்பி வேடிக்கை பார்ப்பேன். இது சரியானதா? இது என்னைக்குமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதை என்னைக்குமே நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு கவலை என்று சொன்னால் அந்த கவலையை விட்டு விடுங்கள்னா அதை விட்டு விடுவது கிடையாது. அதை நம்ம விருப்பம் போல அது எவ்வளவு டீப்பா யோசிக்க முடியுமோ, எவ்வளவு ஆழமா யோசிச்சு அந்த கவலையை பெருக முடியுமோ அதை நாம் செய்வோம். ஞானம் இல்லாத சில செயல்களை எல்லாம் செய்வோம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை 6 மாசம் வரலாம் கண்டிப்பா நகர போறது இல்லை. தாய்மார்கள் என்ன செய்வாங்க? அந்த குழந்தை மேலேயே கண்ணா இருப்பாங்க. இது அவங்களுடைய சுய இஷ்டம். அந்த குழந்தை மேல கண்ணா இருக்கிற அந்த நேரம் என்ன செய்யணும்? உட்காந்து பைபிள் வாசிக்கலாம். கண்டிப்பா அந்த குழந்தை நகர போறது இல்லை, பெட்ல இருந்து கீழே விழ போறது இல்லை. ஆனா கவனம் எல்லாம் எது மேல இருக்குது? குழந்தை மேல இருக்குது. அப்போ புத்தி வேலை செய்யலன்னு அர்த்தம். சுய இஷ்டத்தை தாண்டி புத்தியோ ஞானமோ எதுவும் வேலை செய்யல, மொத்தம் முட்டாள் கூடம், மூடர் கூடம். அதுக்கு பேர் என்ன? கரெக்டு தானே நான் கேட்கறது? 6 மாசம் உன் குழந்தை எதுவுமே பண்ணாது. ஒரு தாய் மாதிரி தான் அது அமைதியா பட்டுன்னு இருக்கும். வாயில எடுத்து ஏதாவது குப்பை எடுத்து அள்ளி சாப்பிட போதா? என்ன பண்ண போகுது? ஆனா நமக்கு இருக்கிற அந்த கியூரியாசிட்டி இருக்கு தெரியுமா, அதான் முட்டாள் தானே, பயங்கர ஃபூலிஷ்னஸ். 6 மாசத்துக்கு மேல உன் குழந்தைய கவனி. இதுக்குதான் 3 மாசத்துலயே காலில் என்ன போட்டுருவாங்க? சொல்லு. இப்பதானே நீ தானே ஜூனியர், சொல்லு. கொலுசு எதுக்கு போட்ட நீ? எதுக்கு போட்ட கொலுச? என்ன பண்ண போகுது? எகிரி குச்சி ஓட போதா கட்டில இருந்து? நான் கோபமா கேட்கல, ஞானமா செயல்படணும். இல்ல எகிரி அந்த இடத்துல சுத்தி நிக்கிற ஃபேனை புடிச்சின்னு சுத்த போதா உங்க குழந்தை? இல்ல உருண்டு பிறண்டு பெட்ல இங்கேயும் அங்கேயும் உருண்டு பிறண்டு கீழே குதிச்சு கிச்சனுக்கு வரப்போதா சமைக்கிற வாசனை கேட்டு? ஒண்ணும் கிடையாது. புத்தி எங்க போகுது? இதுதான் சுய விருப்பத்துடைய மோசமான நிலை. புரிஞ்சிச்சு அவங்க எல்லாருக்கும்? நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது. சொல்லுங்க எல்லாரும், நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது, நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது. அதான் சொல்லுவாங்க, தாந்தோணி தனமா செய்யறாங்க, தாந்தோணி தனமா செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு பேரை வச்சுக்கிறாங்க, தாந்தோணி தனம். அதுதான் நான் திரும்ப வந்து நான் பர்த்டே கனெக்ஷன் பண்ணுவேன். அந்த குழந்தை ஏதாவது உங்களை பிரியாணி கேட்டுச்சா 1 வயசான ஒண்ணு? இது உங்க விருப்பம், உங்க சுயநலம், உங்க சுய விருப்பம், உங்க சுய விருப்பத்தினுடைய அரிப்பை சொரிந்து கொள்வதற்காக. சொல்லுங்க எல்லாரும், சுய விருப்பத்தினுடைய அரிப்பை சொரிந்து கொள்வதற்காக நினைத்ததெல்லாம் செய்கிறேன். கண்ணதாசன் கூட சொல்லிட்டாரு, அப்ப கூட அறிவு வரல, பொது மனுஷனுக்கும் அறிவு வரல, வசனமும் சொல்லிச்சு, மாயைக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இந்த மாயிலிருந்து வெளியே வரணும். சுய விருப்பம் என்பது ஒரு மாயை. அட் லாஸ்ட்
இட் ஸ்டாண்ட் ஆன் எங்க, வேர் இட் ஸ்டாண்ட், வேனிட்டி, மாயில தான் நிக்க போகுது. நீங்க எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் துட்டை கலெக்ஷன் பண்றீங்க, அட்லாஸ்ட் எங்க போய் துட்டு நிக்க போகுது? ஒண்ணு நீங்க அந்த துட்டை செலவழிச்சுட்டு உட்கார போறீங்க. என்ன லாபம்? நல்லா கவனிக்கணும். சுய விருப்பம். ஏன் நான் குழந்தைய சொன்னேன்னா அப்பதான் நல்லா புரியணும். இன்டலெக்சுவல் பாயிண்ட் அது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. 3 மாசம் குழந்தைக்கோ 4 மாசம் குழந்தைக்கோ கவனம் அவ்வளவா தேவையா? அது பாட்டுன்னு பால் கொடுத்தா குடிச்சிட்டு படுக்கு போகுது. ஆனா அந்த குழந்தை 18 வயசா இருக்கும் போது பெரிய கேர் கிடையாது, புத்தி இல்லை. அந்த குழந்தை 20 வயசு ஆகும்போது பெரிய கேர் கிடையாது. இப்ப கொடுக்குற கேரை 18-20 வயசுல கொடுக்குறியா? அப்போ அப்பதான் உனக்கு ஒரு விருப்பம் தோணி நீ ஒரு பக்கம் ஓடுறது. நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் ஒரு மோசமான செயல். இது எப்படி இந்த சுய விருப்பத்தை, நிடாப் வாலண்டரி, இந்த தன்னார்வமா எழுச்சியை எழுந்துக்கிற இந்த விருப்பத்தை எப்படி குறைப்பது? முதல்ல இது எப்படி எப்படிலாம் கட்டுப்படுத்தி பார்த்து தோல்வியாச்சு, அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த சுய விருப்பத்தை நம்ம எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி பார்த்து தோல்வி அடைந்திருக்கு. இதற்கான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, முதலாவதாக இந்த சுய விருப்பம் இருக்கிறது இல்லையா, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் விசுவாசம், 4ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2:4. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் இருக்கும்படிக்கு. கவனிங்க, உங்க சுய விருப்பம் விசுவாசத்துல இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் சுய விருப்பம் விசுவாசத்துக்குள்ள அடங்கி இருக்குது. விசுவாசம் வந்துட்டாலே உங்களுக்கு சுய விருப்பம் குறைஞ்சிடும். ஆமென் சொல்லாமா? விசுவாசம் வந்துட்டா ஞானம் வந்துடும். பாருங்க, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் இருக்கும்படிக்கு. அப்ப தேவனுடைய பலன் என்ன? What is the strength of God? Not his power. Not his power. His wisdom. அந்த ஞானம் வந்துருச்சுனால எல்லா வல்லமையும் வந்துடும். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல. Our faith is not our willing. Our faith is not our wish. நம்முடைய சுய ஆதாயத்திற்காக விசுவாசிப்பது அல்ல, நம்முடைய சுய விருப்பத்துக்காக விசுவாசிப்பது அல்ல. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய விருப்பம் நிறைவேறுகிறதா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய விருப்பம் நிறைவேறுகிறதா என்று பார்க்க வேண்டும். சுய விருப்பத்துக்குள் நியாயப்பிரமாணத்தை புகுத்தி கீழ்ப்படிய வைப்பது, கட்டாயப்படுத்துதல் வீணானது. அதுதான் பவுல் நிறைய இடங்கள்ல சொல்றார். சுய விருப்பத்தை இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 2:14 பாருங்க. 1 கொரிந்தியர் 2:14. Can your Bible? ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரம் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதுனால் அவைகளை அறியவும் மாட்டான். இந்த ஜென்ம சுவாபம்ன்றது இன்னொரு வகையில சுய விருப்பத்தை தொடர்புடையது. சுய விருப்பம் இப்படி படிக்கலாம். சுய விருப்பமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை எத்தனை முறை சொன்னாலும் தன் ஆட்டிடியூட மாத்திக்க மாட்டான். ஏன்னா அவன் எல்லாருமே காலை மாலை மத்தியானம் இரவு விருந்து வைக்கிறவன். எதற்கு? சுய விருப்பத்துக்கு தினந்தோறும் பிரியாணி செய்து விருந்து வைக்கிறவன். நீ விருந்து வைத்துக் கொண்டிருப்பாய், ஆனால் சீக்கிரம் மருந்து எடுப்பாய். நீ எவ்வளவு விருந்து வைக்கிறாய் உன் சுய விருப்பத்துக்கு, நினைச்சதெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சனா சீக்கிரம் சுய விருப்பம் இதுக்கு ஒரு மருந்து. அதுக்கப்புறம் சுய மறுப்பு வரும். என்ன வரும்? சுய மறுப்பு. எது கொடுத்தாலும் வேணாம், எனக்கு செட் ஆகாது, எனக்கு எது கொடுத்தாலும் வேணாம், எனக்கு செட் ஆகாது. ஏன்னா காரணம்னா சுய விருப்பத்துல ஃபுல்லா மேலே ஏறி ஆடிட்டேன், மேலே வரலாம் வான்னு சொல்லி ஆடிட்டேன்.
இப்ப சுய விருப்பம் நம்ம வந்து எட்டி மூஞ்சி மேலே வயிற்று மேல உழைச்சு உனக்கு தள்ளி இருக்கு. அதனால என்ன பண்ற, இப்போ நீ வேணான்னு சொல்ற எல்லாத்தையும். இப்ப சுய விருப்பத்துக்குள் உடனே நம்ம என்ன பண்றதுன்னா, சரி நம்ம நல்லா வாழலான்னு ஒரு நியாயப்பிரமாணத்தை செட் பண்றது. அந்த நியாயப்பிரமாணம் நம்ம பரிசுத்தம் அடைஞ்சிடும்னு நம்ம பாக்குறோம். அந்த நியாயப்பிரமாணம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து புகுத்துறது சுய விருப்பத்துக்குள்ள. ஒரு பிலாசபி, ஒரு தத்துவத்தை. எதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு இப்ப நான் சொல்ல போறேன். முதல்ல தத்துவம். சுய விருப்பத்தை அடக்க நாம் கையில் எடுக்கிறதுனா தத்துவம். ஒரு கோட்பாட்டுக்குள்ள வரலாமா, ஒரு சட்டத்துக்குள்ள வரலாமா, நியாயப்பிரமாணத்தை புகுத்தி கீழ்ப்படிய வைக்க கட்டாயப்படுத்துவது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், பாருங்க, பாவம் இது தப்பு, இப்படி மீறி போறது பாவம்ன்றது எதனால் அறிவு கிடைக்கிறது உங்களுக்கு? சட்டத்தினால். இங்கே பவுல் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு சட்டத்தினால், யூத சட்ட திட்டங்களினால் அந்த அறிவு கிடைக்கிறது. ஓய்வு நாளை மீறுவது பாவம் என்ற அறிவு சட்டம் எழுதப்பட்டதனால் கிடைக்கிறது. அளவுக்கு மீறி சாப்பிடுவது அல்லது குடிப்பது, புகைப்பிடிப்பது என்பது தவறு என்பதை மருத்துவ சட்டம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்ப அதுக்காக உதாரணம் சொல்ல. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால தேவன் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. எதனால நீதிமானாக்கப்படுறதுல? தத்துவத்தினால, சட்டத்தினால நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நாம ஏதாவது ஒரு சட்டத்தை, நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டா, ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு தத்துவத்தை பின்பற்றினால் நம்ம சுய விருப்பத்தை கட்டுப்படுத்தி விடலாம். 21ஆம் வசனத்தை வாசிங்க, 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல், அது இல்லாமலே தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா சொல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி. நியாயப்பிரமாணம் இல்லாமலே யூதர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் வழியாதான் என் பரிசுத்தம் முன்குறிக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க எல்லாரும். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தின் வழியாதான் என்னுடைய நீதியும் என்னுடைய பரிசுத்தமோ முன்குறிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அதனால அல்ல. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. எப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஏற்கனவே அவைகள்லாம் சொல்லிருச்சு. இவங்க புரிஞ்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இங்க சுய விருப்பத்தை அடக்குவதற்கு நான் கையில் எடுக்கும் சட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த சட்டத்துக்கு ஒருபோதும் அது கீழ்ப்படியாது. வேண்டுமென்றால் ரகசியத்தை பொத்தி கொண்டு வாழும். ரகசியத்தை பொத்தி கொண்டு வாழும். எப்படி வாழும்? ரகசியத்தை மூடி மறைத்து வாழும். வெளியே நல்லவராக காண்பித்து சட்டதிட்டங்களை கடைபிடிப்பது போல. It seems to be man of rules and regulation. அது மனிதனுடைய அவன் தோற்றத்தை எப்படி காண்பிக்கும் என்றால் சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறான், பிரமாணத்தை கடைபிடிக்கிறான். இஸ் எ குட் மேன், நல்ல மனுஷன் என்ற பெயரை அது கொடுக்கும். இந்த அறிவு எப்படி வந்தது? சுய விருப்பத்தின் அறிவு. அதை நான் முன்பே சொல்லியிருக்கேன், நான் மறந்துட்டேன், ஆனா சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு. சுற்றிலும் இருந்த கனிகளை ஆண்டவர் சாப்பிடலாம் என்று சொன்னா நடுவில் இருக்க கனியை சாப்பிடும். இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கீழ்ப்படியாமைன்னு சொல்றாங்க. கீழ்ப்படியாமை வருவதற்கு முன்பாக சுய விருப்பத்தினுடைய அந்த வலிமை உள்ளே வந்து விட்டது. சொல்லுங்க, மனுஷனுக்கு முதல் பாவம் கீழ்ப்படியாமை என்கிற அந்த நிலையை விட சுய விருப்பத்தின் வலிமை அதிகமாக வந்து விட்டது. என்ன வந்துருச்சு? சுய விருப்பத்தினுடைய வலிமை. சொல்லுங்க, முதல் பாவம் கீழ்ப்படியாமை என்று சொல்லுவதை காட்டிலும், சொல்லுங்க, முதல் பாவம் கீழ்ப்படியாமை என்று சொல்லுவதை காட்டிலும் சுய விருப்பத்தினுடைய வலிமையை நாம் உணர்வதில்லை. ஏன்னா பிசாசு நமக்கு கொடுத்ததே என்னன்னா சுய விருப்பத்தை குறித்துதான அறிவு. மனுஷனுக்கு என்ன கொடுத்தாங்க? ஆதாம் ஏவாளுக்கும் சுய விருப்பத்தை குறித்ததான அறிவு. சுய விருப்பத்தை கொடுத்ததான அறிவு. சொல்லுங்க எல்லாரும். சுய விருப்பத்தை கொடுத்து பெறுவதற்கான அறிவை பிசாசு கொடுத்தார். அவங்களுக்கு அது சுய விருப்பம் இருந்தது.
சுய விருப்பம் இருந்தது. எப்படி இருந்தது? இந்த பழத்தை சாப்பிடலாம், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிசாசு அந்த சாத்தான் இடத்துல தந்திரமாய் இருக்கிற அந்த சர்பத்தினத்திலையும் சொல்லுகிறார்கள், இது ஆண்டவர் எங்களுக்கு சாப்பிடக்கூடாது. அப்போ சுய விருப்பத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அறிவு இருந்தது. அந்த அறிவை தான் பிசாசு பிரேக் பண்ணும். அந்த அறிவை தான் பிசாசு உடைக்குது. இன்னைக்கு யார் உங்க சுய விருப்பத்தின் துணிகரத்தை தூண்டுவது என்று சொன்னால், நீங்க எவ்வளவு நாட்களாக பிசாசுக்கு இடம் கொடுத்து நினைவாற்றலிலே புகுத்தி வச்சிருக்கிறீங்களோ, அந்த பிசாசின் நினைவாற்றல் தான் உங்கள் சுய விருப்பத்தை தூண்டி கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைக்கிறது. புரியுதா என்னன்னு தெரியல நான் பேசுறது. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இருக்க சுய விருப்பத்தை உடைப்பது ஏற்கனவே உங்களுக்குள்ள பிசாசனுடைய நினைவாற்றல்கள், ஏற்கனவே இருக்கிற துணிகரத்தின் நினைவாற்றல்கள், அது எழும்பி உங்கள் சுய விருப்பத்தை தூண்டுகிறது, உங்களுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைக்கிறது. அதனால நியாயப்பிரமாணத்தினால, சட்டத்தினால உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்குள்ள இருக்க சுய விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஐயா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றது அதெல்லாம் அப்போ எல்லாருமே தலையிடுவாங்களே. ஆமா, எப்ப தலையிடுவாங்க எல்லாரும் அப்படின்னா, நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும்போது தலையிடுவாங்க. பல நேரங்களில் சுய விருப்பத்தினாலே நாம எடுக்கிற இன்டேக் உணவானாலும் சரி, அது உடலுக்கு மட்டும் தீங்கை விளைவிப்பதில்லை, நம்முடைய உளவியலும் அது மாற்றுகிறது. அளவுக்கு அதிகமான சாப்பாடு என்னத்தை கொடுக்குது? நமக்குள்ள அதிகமான உணர்ச்சிகளை கொடுக்கிறது. அதிகமான உணர்ச்சிகளை கொடுக்கிறது. அளவுக்கு அதிகமாக நாம் மொபைல் பார்ப்பதனால என்ன கொடுக்கிறது? அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடற்ற எண்ணங்களையும் நினைவுகளையும் தூண்டுதல்களை கொடுக்கிறது. அப்போ இந்த சுய விருப்பத்தை கட்டுப்படுத்த நாம் தத்துவத்தை வைத்து பார்த்தால் அது முடியாது. தத்துவத்தினால் அது முடியாது. ஏனென்றால் நாம் நீதிமானாக்கப்படுவது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே தேவ திட்டமாகிய நீதி என்று ஒரு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நியாயப்பிரமாணம் மோசேயினிடத்துல கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீதியானது தேவனிடத்தில் இருக்கிறது. நீதியானது தேவனிடத்தில் இருக்கிறது. யாருக்கு கொடுப்பதற்கு முன்பாக? நியாயப்பிரமாணத்தை. மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சரண்டர் பண்றதுக்கு முன்னாடியே நியாயப்பிரமாணம் வந்ததுனால்தான் நீதி வந்ததுன்னு இல்ல, நீதி ஏற்கனவே இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க இதை விசுவாசிக்க போறீங்களா? பலனற்ற ஒரு பிலாசபிய, பலனற்ற ஒரு சட்டத்தை நம்ப போறீங்களா? சுய கட்டுப்பாடு அல்லது சுய விருப்பத்துக்கு சுய கட்டுப்பாடு போட்டா அது நிக்காது. அல்லது தத்துவ ரீதியான கட்டுப்பாடு போட்டா நிக்காது. நீங்க இதை தானே எவ்வளவு நாளா முயற்சி பண்ணுங்கிறீங்க. ஃப்ரீ வில் ஏங்க அதை போய் கண்ட்ரோல் பண்றீங்க? ஆண்டவர் கொடுத்தது தானே. சில பேர் இப்படி கேட்கிறாங்க, இந்த சுய விருப்பத்தை ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? சுய விருப்பத்தை ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறாங்க. சுய விருப்பத்தை மனுஷனுக்கு ஏன் வைக்கணும்னு கேட்கிறாங்க. இங்க கவனிங்க, சுய விருப்பத்தை மனுஷனுக்கு ஏன் வைக்கணும்? ஆண்டவர் ஏன் வச்சாரு? அதை எப்படி கேட்கறாங்கன்னா, அந்த பழத்தை ஏன் நடுவில் வச்சாருன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி சுய விருப்பத்தை ஏன் வச்சாருன்னு கேட்கறாங்க. ரெண்டாவது, அவர் சுய விருப்பத்தை வச்சுட்டு மனுஷன் அதை தப்பு செஞ்சுட்டா தண்டனை மனுஷனுக்கா இல்ல வச்சுவருக்கான்னு கேட்கறாங்க. மூணாவது, ஒரு சோதனையை கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டு நீதி எப்படி எதிர்பார்க்க முடியும்னு கேட்கறாங்க. கரெக்ட் தானே? கேட்கணும்னு தோணுதுல்ல? கேட்கணும்னு தோணுதா இல்லையா? ஆனா இது எல்லாத்துக்குமே இர்ரெஸ்பான்சிபிளா ஆண்டவர் இருந்திருந்தாருன்னா, எதை கொடுத்து எச்சரிக்கையா இல்லாம இருந்து எச்சரிக்கை பண்ணாம இருந்திருந்தாருன்னா இந்த கேள்வி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுட்டு இர்ரெஸ்பான்சிபிளா இல்ல, ரெஸ்பான்சிபிளா இருக்கிறார். அதான் இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பீர்களோ பாம்பை கொடுப்பீர்களோ? நீங்களாம் யாரு? நான்லாம் யாரு? பொல்லாதவர்கள். நம்மளே அப்படி கொடுக்க நினைக்காதப்போ ஒரு மரத்தை கொண்டு வச்சுட்டு மரத்தை கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது?
இது ஏன் இப்படி பண்ணாருன்னு கேட்கக்கூடாது. இது ஏன் இப்படி பண்ணாருன்னு கேட்கக்கூடாது. அப்ப நடுவில் இருக்க அந்த மரத்துக்கு இர்ரெஸ்பான்சிபிளா ஆனவர் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டிய தான் உருவாக்கின மனுஷங்கிட்டே கொடுக்குறாரு. சாப்பிடக்கூடாது, சுய விருப்பத்தை கட்டுப்படுத்து, சுய விருப்பத்தை குறித்து அறிவு கொடுக்கல. இப்ப யார் சுய விருப்பத்தினுடைய அறிவை வாங்குறது விரும்புறது யாருன்னா மனுஷன். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பையன் புதுசா வந்துக்கிறான். அவன் நினைச்சு இது ஒரு சர்வீஸ் நடக்குது, அவன் பாட்டுன்னு எழுந்து போறதுக்கு பாக்குறான். அதான் சுய விருப்பம். அவனுங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமா சபைக்கு வரானுங்க. சின்ன பசங்க அது இங்கதான் நம்ம தப்பு பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்றோம். சின்ன பசங்கள்லாம் கூட இவர் திட்டுறாரு. எனக்கு போன்ல சொல்றாங்க, கூகுள் மீட்ல, ஏன் அப்படி கோவப்படுறீங்க? அப்படி கேட்கறவன் எல்லாம் முட்டாள். அப்படி கேட்கிற எல்லாம் யாரு? முட்டாளுக்கு மூட்டை தூக்கி. ஏன்னா இவனுக்கு இப்ப நான் உரைக்கலன்னா அவன் 5 வயசுல 6 வயசுல உரைக்கணும். அவன் எழுந்து போறான், மத்த இவனுக்கு எழுந்து போவான். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மெசேஜ் கெட்டு போதே, கெட்டு போட்டோம் அவன் கெட்டு போக கூடாது. மெசேஜ் கெட்டு போட்டோம் அவன் கெட்டு போக கூடாது. அவனுக்கு இப்ப நான் பேசுறது முகம் துக்கமாகுது. காரணம்னா அவனுக்கு உணரணும். என்ன பண்ணோம்? உணரணும். நான் அடிக்கலையே, நான் மீறலையே, அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கத்தற. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கத்தாரு. இதை சாப்பிடாதீங்கம்மா, சுத்தி இருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னாரு. ஆனா அவர் காட் இஸ் நாட் irresponsible காட், he is a responsible and magnificent God. நம்முடைய ஆண்டவர் மிக உத்தரவாதம் உள்ள ஆண்டவர். மரத்தை வச்சுட்டு ஏனோ தானோன்னு போல, நம்மள மாதிரி பாலை கொதிக்க வச்சுட்டு அது காஞ்சி தீஞ்சு போட்டு போல, he is a responsible God. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிகள் எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. சகோதரிகள் பல நேரங்கள்ல உண்மையாவே சோம்பேறிகள். ஏவால அந்த இடத்துல கொஞ்சம் நிதானிச்சு சுதாரிச்சு என்ன பண்ணிருக்கணும்? ஏவாள் ஆண்டவர் கேட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. இல்ல சாயங்காலம் வரலாம் வெயிட் பண்ண, ஆண்டவர் வந்துருவாருன்னு சொல்லியிருக்கு. இந்த அவசரம் எங்க இந்த புறப்போச்சு தெரியுமா? பெண்களுக்கு எதையுமே யோசிக்காத புத்தி, எதையுமே யோசிக்கிறது இல்லை, எதை குறித்தும் சிந்திக்கிறது இல்லை, எதை குறித்தும் பார்க்கறது இல்லை. ஒரு வார்த்தை இவ்வளவு தெரிஞ்சிருக்கு சொல்றாங்க. அந்த அம்மா ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இவ்வளவு சொன்னவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்கலாம்? சாயங்காலம் வந்துருவாரு, அவர் வர டைம் ஆயிடுச்சு, அவர் உலாவுற டைம் வந்துடும், அது வரல நீ இரு, நம்ம ஆண்டவரோட டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு வார்த்தை சொல்லு. இதுதான் எனக்கு எல்லா விஷயங்களும் பெண்கள் மறைக்கணும்னு நினைக்கிறது. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னாலே பெண்கள் இடத்துல நிறைய கிடையாது. சோம்பேறித்தனமோ முரட்டுத்தனமோ தான் நிறைய இருக்கு. நான் இதை கூகுள் மீட்ல கேட்குற பெண்களையும் சேர்த்து சொல்றேன், உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் சேர்த்து சொல்றேன். என்னதான் பெண்களுக்கான சுதந்திரம் இருந்தாலும் அந்த சுதந்திரம் சுய விருப்பத்தின்படி நிறைய இருக்கக்கூடாது. அதுவும் தவறுதான். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். if she tells the truth, உண்மையை அவங்க பேசியிருந்தாங்க, விருப்பத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம். நமக்கு ஒரு புது அறிவு வருதுன்றத யோசிக்கவே இல்லை. சொல்லுங்க எல்லாரும். அதனால்தான் இன்னைக்கு பெண்கள் கூட, அவன் உலகமே கூட சாரி புதுசா பெண்களுக்கு தான் வருது. டிசைனா பெண்களுக்கு தான் வருது. ஆம்பளைங்களுக்கு ஒரே ஒரு பேண்ட் சட்டை, பனியன் ட்ரௌசரு, இது இவ்வளவு மட்டும்தான். அப்படி உச்சபட்சம் பண்ணானா கீழ்ச்சி விட்டுக்கிறது, அவ்வளவுதான். ஆண்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா பெண்களை அவங்க விருப்பத்தை பார்த்துட்டான். நம்ம நல்லா கவனிக்கிற ஒரு விஷயத்த, நம்ம சீக்கிரம் டெம்ட் ஆகக்கூடாது. நான் ஆகக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், சீக்கிரம் டெம்ட். சொல்லுங்க சகோதரிகள், சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையை உடச்சிட்டன்னு கோவப்படாதீங்க. உண்மை அதுதான், நிஜம் அதுதான். சீக்கிரம் டெம்ட் ஆகாதீங்க, எதுலையுமே டெம்ட் ஆகாதீங்க. சீக்கிரம் உணர்ச்சி வசப்படாதீங்க. சொல்லுவாங்க பெண்களுக்கு முதிர்ச்சி அதிகம்னுவாங்க. ஏன்? அது இயற்கையா வருதுன்னு அப்படிலாம் விடாதீங்க. இயற்கையெல்லாம் விடாதீங்க, கம்மி பண்ணுங்க. அதை தெரிதுல எவ்வளவு அறிவு தெரியுது, எவ்வளவு அறிவு வருது உங்களுக்கு தெரியுது, கம்மி பண்ணுங்க எல்லாத்தையும்.
அதை போய் எடுத்துட்டு வா, இதை போய் எடுத்துட்டு வா, இதை செய். கேட்டா ஆண்கள் தான் ஆளுகை செய்யறாங்க, கிடையாது, பெண்களும் ஆளுகை செய்யறாங்க. உக்காந்துக்குனே ஆளுகை செய்வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு கட்டுப்பாடற்ற நினைவாற்றல், கட்டுப்பாடற்ற சுய விருப்பம். ஆண்கள் இடத்துல அது இருக்குது. நான் ஈக்குவலண்டா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆண்கள் ஒரு வேலையில ஒரு சமூகத்துல அப்படி வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அதுக்கு ஸ்பேஸ் அவ்வளவா இல்லை. அதனாலதான் நான் உண்மையை பேசுறேன். இப்ப ஏவாள் மட்டும் அன்னைக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்கலாம்? ஆண்டவர் வர வரல. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் வர வரலாம். கொஞ்சம் சொல்லாமா சொல்லிருக்கூடாதாமா அகர்ஷினா? சொல்லிருக்கலாம்ல. யாராவது அந்த வீட்டுல வந்து கதவு தட்டுறாங்க, மம்மி டேடி இல்ல, நான் இருக்கிறேன் அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? டேடி வெளியே போயிருக்காரு, வரட்டும், வந்த பிறகு வாங்க அங்கிள் சொல்லுவதானே? இது ஏன் ஏவாளுக்கு இல்லாத போச்சு இந்த புத்தி? உனக்கு இருக்கிற புத்தி ஏவாளுக்கு இல்லாத போச்சு. கரெக்டா? ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்லி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்து இருக்கிட்டார். சாயங்காலம் வரட்டும், என்னது ஆண்டவர் உலாவுற நேரம். இது எல்லாத்துக்கும் செட் ஆகும். லவ் பண்றதுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நான் சொல்ற இந்த கருத்து செட் ஆகும். லவ் பண்றதுக்கு முன்னாடி, மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி, நீ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி கர்த்தரை எடுத்துன்னு வந்து நிறுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுய விருப்பத்துக்கு முன்னாடி, சுய விருப்பம் தோடும் போதே கர்த்தரை நிறுத்திட்டா அங்க சாத்தானுக்கு வேலையே இல்லை. கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சுய விருப்பம் தோன்றதுக்கு முன்னாடியே கர்த்தரை எடுத்து நிறுத்திட்டா பிசாசுக்கு அங்க இடம் இல்லை. பிசாசுக்கு எதிர்த்துறீங்கன்னா எதிர்த்து நிக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா அப்படியெல்லாம் நிக்க கூடாது, முகம்லாம் காட்டக்கூடாது. பிசாசுக்கு அப்படி எதிர்த்து நிக்க கூடாது. சுய விருப்பத்தை மனங்கடிப்பது மூலமா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும். நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துக்கும். எதனாலனா சுய விருப்பத்தை தானா விட்டுறது. இப்ப கூட உனக்கு திருப்தி இல்லையா? அந்த வாழ்க்கை வேணாம் உனக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு திருப்தி இல்லையா? ஏற்கனவே ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிட்டியா லைஃப்ல? அது யாரு கேட்டு பண்ண? ஓஹோ, நமக்கு திருப்தியா இருக்கிறதுனால பண்ணிட்டோம், நமக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால பண்ணிட்டோம். கிடையாது. செட் ஆகலையா? வேணான்னு சொல்லி. நான் பிஃபோர் மேரேஜ் சொல்றேன், ஆஃப்டர் மேரேஜ் வேணான்லாம் சொல்லாதீங்க. வேணான்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. முதல்ல தத்துவம், நீதி, நியாயப்பிரமாணத்தை, நீதியை வந்து நியாயப்பிரமாணத்தில பெற்றுக்கொள்ளலாம் நினைக்காதீங்க. நியாயப்பிரமாணம் உண்டாவதற்கு முன்னாடி கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த அந்த எண்ணம் எப்போதும் நமக்கு இருக்கணும். 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுய விருப்பத்தை ஈகோ டச் பண்ற 2 கொஸ்டின். ஆடம், வேர் ஆர் யூ? நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? 3வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேர் இஸ் யுவர் பிரதர் ஆபில்? இந்த 3ம் சுய விருப்பத்துக்கு மரண அடி. சுய விருப்பத்தினால நிறைவேற்றிட்டு திருன்னு அப்படியே திருட மாதிரி மூஷன் உட்காந்துங்கிறவங்களுக்கு சரியான அடி. ஆதாம் என்ன பண்ணுகிறாரு? He blame God. நீர் கொடுத்து ஸ்திரீயானவள். என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன ரொம்ப விதியா உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் படுற அவஸ்தை? அவர் சொல்றாரு நீர் கொடுத்த ஸ்திரீயான, பிளேமிங் காட். எவ்வளவு துணிகரம்! ஆதாம் என்னங்க தப்பு பண்ணா? ஒரு தப்பு பண்ணல. அவன் ஆண்டவரை துணிகரமா கர்ஸ் பண்ணான். என்ன சொல்றான்? நீர் கொடுத்த. அது சொல்லாம கூட இருந்துக்கலாம். ஐயா 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 சோதர ஐயா சொல்லாம கூட இருக்கலாம். காலில் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? விழுந்துக்கலாம். விழுந்து ஆமா ஆண்டவர் நான் தான் தப்பு பண்ண சொல்லியிருக்கலாம். ஆனா பிளேமிங் காட் என்ன சொல்றான்? இன்னைக்கு வேலை போயிடுச்சுன்னா யாரை பிளேம் பண்றான்? ஆண்டவர் ஏன் தான் இப்படி பண்ணாரு? நீ பண்ண தப்பு தெரியாது, நீ திமிரா போனது வேலைக்கு, நீ பெருமையோடு ஓடுனது தெரியாது. வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவர் கேட்கறது ஏன் தான் ஆண்டவர் இப்படி பண்றாரோ தெரியல. என்ன பண்ணுகிறாரு அவரு? மாத்தி மாத்தி உன் பார்ட்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிடறாரா? மாறுறதுக்கு காரணம் நீ தான் எருமை. கிட்னி வீங்கத்துக்கு காரணம் யாரு? குடல் வீங்கத்துக்கு காரணம் யாரு? சொல்லுங்க. எருமைகளாகிய நாம் தான். சொல்லுங்க. கஞ்சி தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் குடிக்கிறது. ஒண்ணுத்து கூட நோ சொல்றதே இல்லை. சொல்லுங்க எல்லாரும்.
சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் வாய் திறந்துன்னா சொல்றது இல்ல, நோ சொல்றது இல்ல. இந்த நோ சொல்லிட்டாலே பாதி வியாதி நமக்கு உடம்புல. நைட்டு பிரியாணி, முந்தா நேத்து பிரியாணி, சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு இன்னத்துக்கு ஆகாது. அப்படியே கண்ணெல்லாம் மயங்கி மயக்கமாக்குற அளவுக்கு சாப்பிட்டே இருக்குது. அத தூ அப்படின்னு துப்பத்துக்கு வரமாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். இந்த நேருக்கு நேர் விவாதத்துல முக்தார்ன்ற ஒரு துப்புறாரு பாருங்க, தூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டேங்குது, துப்ப நமக்கு அறிவும் வரமாட்டேங்குது, ஆற்றலும் வரமாட்டேங்குது. இந்த கூட்டத்துல டெய்லி கேஎஃப்சி வாங்கி கொடுத்தாலும் தின்றவங்களா இருக்காங்க, டெய்லி பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இந்த கூட்டத்துல. சொல்லுங்க, சாப்பிட மாட்டேன் நீ வாங்கி கொடுத்தா டெய்லி. இப்ப கூட துணிகரம் வருது பாருங்க, கொஞ்சத்துக்கு பொய்யாவது சொல்லல இல்ல அப்படின்னு, கௌரவத்துக்குனால சொல்லல இல்ல இல்ல சாப்பிட மாட்டேன் சாப்பிடு. பின்னாடி ஒருத்தர் பால் விசுவாசம் அப்படியே உட்காந்து தலைய பலமா ஆட்டுறாரு, நான் காஞ்சி போயிறேன், எனக்கு எது குத்தாலும் கேஎஃப்சின்னு சொல்லிட்டு கயிறை குத்தா கூட மென்றுவான். அதான் கவனிங்க, நோ சொல்ல கத்துக்கணும், வேணா அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். உன் மனசாட்சிக்கு தப்புன்னு தெரியுதா, உன் மனசாட்சிக்கு சரிப்பட்ட வரலன்னு தெரியுதா, வேணான்னு சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாலிசில இப்ப நான் வந்துக்கிறேன் ஒரு 20 நாளா வேணான்னு சொல்ற பாலிசி. ஆனால் தான் அவ்வளவு தைரியமா பேசுறேன். அல்லேலூயா. நானும் அந்த பாலிசில இருந்தவன் தான். எவ்வளவு லூஸ் போஷனாலும் மாத்திரையாவது போட்டுக்கலாம்னு நினைக்கிறது, எவ்வளவு இயற்கை மீறி வந்தாலும் என்ன பண்றது, மாத்திரையை போட்டுக்கனாவது வயிற்றுல போட்டு உள்ள தள்ளிடணும்னு நினைக்கிறது. வானாங்க, தயவு செய்து வானாங்க. அப்புறம் லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், குடல் ஃபெயிலியர், எல்லா ஃபெயிலியரும் சந்திக்க வந்திருக்குங்க. வேணாம். ரெட்டே காட்டக்கூடாது பசங்களுக்கு. என்ன காட்டக்கூடாது, 65 அப்படின்ற ஒரு உணவை நம்ம சபையார் எல்லாரும் சேர்ந்து பொருத்தனை பண்ணி விட்டுடணும். என்ன பண்ணணும், பிரியாணியில யாராவது வச்சா கூட சொல்லு என்ன பண்ணும், 65 சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா யாரும். 65 உணவை IEM ஃபெலோஷிப், கிரைஸ்ட் காஸ்பல் ஃபெலோஷிப் இன்று முதல் கைவிடுகிறது. உங்களுக்கு இன்னும் அருவருப்பா சொல்லணும்னா, ஒருவேளை 65 இனிமேல் சாப்பிடணும்னு நினைச்சா எரிஞ்சு போன உடம்ப பாருங்க. எரிஞ்சு போன உடம்பு என்ன பண்ணணும் நினைச்சிங்க, சாப்பிடும் போதெல்லாம் நினைச்சிங்க, சரியா? அதனால 65 விட்டு சோப்பா தெரியறதுலாம் விட்டுருங்க. சில்லி சிக்கன் சோப்பா தெரியாது, சோப்பே டேஞ்சர் தான். சொல்லுங்க எல்லாரும், சோப்பா தான் என்னது டேஞ்சர் தான், விட்டுருங்க, அதெல்லாம் கை விட்டுருங்க. சொல்லுங்க, இன்று முதல் நான் சீரியஸா சொல்றேன், பயம் வார்த்தை வருதா பாருங்களேன் எல்லாருக்கும். சொல்லு, 65 இனிமேல் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன். சொல்லு, டேய் வாய் தர்றா. 65 சொல்லு, சிக்கன் 65 கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாது இனிமேல். சோப்பா தோன்றது எல்லாமே என்னது டேஞ்சர் தான். அதான் நான் கேட்டேன் கிளாஸ்ல கூட போன வாரம், ஒரு பையனுக்கு வந்து வெள்ளையா பொண்ணு வேணும், என்ன பண்ணா, அவன் வெள்ளையா தாங்கிறான். நான் சொன்னேன், நீயே வெள்ளையா இருந்தா வெள்ளைக்காரன் என்ன சொல்றதுன்னு கேட்டேன். நீயே வெள்ளைனா வெள்ளைக்காரன் என்ன சொல்றது? நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கலரான்ட்டாலும் ஒரு பெருமை, நான் கலராகிறேன் என்ன இப்போ, அதுக்கு நான் பாரத ரத்னா கொடுக்க முடியும் நீ கலராகிறதுக்கு. இப்ப நீயே வெள்ளைனா வெள்ளைக்காரன் என்ன சொல்றது? யூஎஸ்ல இருக்கிறவன, யூகேல இருக்கிறவன என்ன சொல்றது? சோப்புக்காரன் சொல்றதா? அவன் பாரு நீயும் கரப்பன் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுல இதெல்லாம் பெருமை அடிக்குன்னே தெரியாம அடிச்சுன்னு, எதுல இதெல்லாம் அழகுன்னு சொல்லி. எது அழகு? உன் ஞானம் தான் அழகு, உனக்குள்ள இருக்க கிருபையின் ஆற்றல் தான் அழகு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, மதத்தின் வழியா நம்ம அடக்கணும்னு பாக்குறோம் சுய விருப்பம். முதல்ல தத்துவ ரீதியா அடக்கணும்னு பாக்குறோம் சுய விருப்பத்தை. ரெண்டாவது, மதத்தின் வழியா அடக்கணும்னு பாக்குறோம். முடியாது கண்ணா, முடியாது ராஜா, சான்ஸே கிடையாது ராஜா. அது அதிக விபரீதங்களை கொண்டு வரும். மதத்தின் வழியா ஆலயம் செல்லுவதே பாடுங்க எல்லாரும். அப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு மாறுங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியா. இப்ப அந்த வசனம் அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் சொல்ற போது எமோஷன் கிளப்பிக்கணும் வருகிறேன்.
திகரபான்றது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். நான் சர்ச்சுக்கு போலான்னு யாராவது கெஸ்ட் வராங்கன்னு வச்சுங்களேன், வைப்போம் உதாரணத்துக்கு கெஸ்ட் வராங்க, எங்க சபை நல்ல ஆவிக்குரிய சபை, உங்க சபை அப்படியே தூங்கி வழிகிற மாதிரி தான். அப்படியா? சோத்திரம் 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 சோத்திரம். அங்கே ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டாலே வந்துடுறது. அப்போ மதத்துல சுய விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா மதமே சில நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. குறிப்பா உதாரணத்துக்கு ஆர்வஸ் ஃபெஸ்டிவல், அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. இருதயத்தை கூட ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? உன் இருதயத்தை ஒப்பு கொடு, உன் இருதயத்தை சரண்டர் பண்ணு, அதுதான் நாம் அறுவடை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு வெளியே ஆட்டுக்கறி பிரியாணி 200 ரூபாய் உள்ள விருப்பத்தை கட்டுப்படுத்திட்டு வெளியே வந்து விருப்பத்தை அவுத்து விட்டுறது. மதம் சரிப்பட்டு வருமா சுய விருப்பத்தை கட்டுப்படுத்த? ஏங்க இதை பத்தி நம்ம எவ்வளவு நாள் யோசிக்கல? சுய விருப்பத்தை பத்தி இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு வாழறது. உலகத்துல இருக்கிறவங்ககிட்ட ஒரு எத்திக்ஸ் இருக்குது சுய விருப்பத்தை கட்டுப்படுத்த. இந்த தீக்காக்காரங்களா இருக்கிறாங்களே, கடவுள் இல்லை இந்த நாத்திகர், அவர்கள்லாம் நகைய விரும்புறது இல்லை தெரியுமா? போய் 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 ஒரு தீக்காக்கார்ட்ட பழகி பாருங்க, நகைய விரும்புறது இல்லை. அழிவுக்குரிய அழிவு வரப்போகிற தத்துவம் நம்ம அதிகமா பேசுறோம், அவன் அதிகமா ஃபாலோ பண்றான். 87,500 ரூபாய் ஒரு சவரன் நகை. நின்றுச்சு ஆசை? விட்டுச்சா ஆசை? யாரே விட்டுச்சா? ஆவியானவர் பேசல உங்ககிட்டலாம்? மானாமா மகளே 87,000 தேவையா உங்களுக்கு? பேசலையா? என்ன பண்ணுது? இந்த விலைவாசி ஏறதுக்கு காரணமே ஆவிக்குரிய நகைக்கு ஆசைப்பட்டதுனால்தான். நான் திரும்ப திரும்ப அதை 100 முறை கூட சொல்லுவேன். இப்ப நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே. இந்த நகை விலை ஏறத்துக்கு காரணமே என் ஜனங்கள் அறியாமையினால் இருக்கிறார்கள். எலிசா கேட்கிறார் கேயாசியை பார்த்து, இது நிலம் வாங்குவதற்கு காலமான்னு கேட்கிறார், தோட்டம் துறவுகளை வாங்குவதற்கு காலமான்னு கேட்கிறார். கிறிஸ்துவங்க கல்யாணத்தை வச்சுட்டு போய் கடன் வாங்கி அது என்ன பண்றாங்க? நகை போடுறாங்க. இந்த நகை விலைவாசி ஏன் ஏறுதுன்ற தகவலை சொல்றேன். பதுக்கல், நகை பதுக்கல், தங்கம் பத்தல, பூமியில அவ்வளவுதான் காலி ஆயிடுச்சு நிறைய இடத்துல. இன்னும் ஒரு 25-20 தான் நகை இருக்குது, தங்கமே அவ்வளவுதான் இருக்குது. அதுல கழிப்புலாம் போய் நீங்க மட்டும் கழிப்பு பண்ணுவீங்களா? மண்ணே கழிப்பு பண்ணும், சேதாரத்தை பண்ணும். சைக்குழி சேதாரம் எது பண்ணும்? கொடுக்குற மண்ணே பண்ணிடும். அதை உருக்கி கிறுக்கி கொண்டு வரலாம். எத்தனை என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க, இதை என்னது பாதரசம் அது இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளேயோ ஒரிஜினல் நகை 916 தான். அது 916 இல்லப்பா, அது 01பா, 006. அது இன்னும் 25 வருஷத்துக்கு தான் இருக்குது நகை. என்ன பண்ண போறீங்க? இது இந்த உலகம் எவ்வளவு பகிர்ந்து கொள்ளும்? அப்ப இன்னில இருந்து போதும், என்ன பண்ணும்? போதும். இப்ப என்ன பண்றாங்களா, ஆர்வஸ் ஃபெஸ்டிவல்ல ஒரு சவர மோதிரம் வந்து என்ன பண்றாங்களா, ஏலம் வைக்கிறாங்க, தட்டு ஏலத்துக்கு வைக்கிறாங்க. அப்போ என்ன பிரசங்கம் பண்றாங்க? சுய விருப்பம். நமக்கு அந்த உண்டி கூட என்ன, அந்த உண்டி பேர் என்ன தெரியுமா? குட் ஃப்ரைடேக்கு சுய வெறுப்பின் காணிக்கை. என்னவா? ஐயோ எப்பா, என்ன சுய வெறுப்பு வந்துடும் இவங்க எல்லாருக்கும். 40 நாளைக்கு பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, கட்டுப்பாடு. மதத்தினால சுய விருப்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, எதனாலதான் இந்த சுய விருப்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது? ஆவியின் கனி ஒண்ணு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனமா, 24, 26, 22 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், பிச்சையடிக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம். எப்பா உன் தத்துவம் பிரமாணம் போட்டுக்குது பாருங்க, நல்லா கவனிங்க. பிரமாணம் போட்டு, பிரமாணம் உன் சட்டம், உன் தத்துவம், உன் மதம், உன் சுயப்பட்ட கட்டுப்பட்டதுப்பா. அன்பு,
சந்தோஷம், சமாதானம், இதுல கவனம் செலுத்துங்க. இதுதான் உங்க சுய விருப்பத்தை கட்டுப்படுத்தும். அல்லேலூயா சொல்லலாமா? இதை நான் கண்டுப்பேன், இதை கண்டு கொள்வேன் அப்படின்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. புரியல நிறைய பேருக்கு. சுய விருப்பத்தை கட்டுப்படுத்துக்கு இந்த வசனத்தை நான் கண்டு கொள்வேன்றவங்க கை உயர்த்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சங்களையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். If you are nailed on cross, you must follow the fruit of the Holy Spirit. சிலுவைக்கு இணையானது ஒன்றுமில்லை. சுய விருப்பத்தை அறைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு இடம், மதம் அல்ல. சுய விருப்பத்தை பாதுகாத்து அது நன்றாக வளர்த்து விட்டு அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தத்துவங்கள் அல்ல, உங்கள் கோட்பாடுகள் அல்ல, சிலுவை தான் உங்களை அறைந்து மீண்டும் உயிர்த்தெழ பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலுவை தான் உங்களை அறைந்து மீண்டும் உயிர்த்தெழ பண்ணும். We are not babies. We are not a people to unfit to live. We are not a people to unworthy. We are worthy people. என் சுதந்திரம் பறிக்கப்படுகிறதுன்னு அழாத. உன் சுதந்திரம் உன்னை கட்டுப்படுத்துறாங்கன்னு ரொம்ப அழாத. ஆவிக்குரிய வசனங்களை வைத்து உங்களை கேவலப்படுத்துறாங்கன்னு அழாதீங்க. அது உங்களை குணமாக்கும். சுய விருப்பத்திலிருந்து உங்களை குணமாக்கும். சுய விருப்பத்தினுடைய மேட்டிமைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை குணமாக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? முதல்ல அதை விரும்புங்க, அப்புறம் செயல்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல விரும்புங்க. சொல்லுங்க, முதல்ல விரும்புங்க. முதல்ல விரும்புங்க. சொல்லுங்க, இன்று முதல் எனக்குள்ளே அறிந்தும் அறியாமலும் இருக்கிற முட்டாள்தனத்தை, முட்டாள் முடிவுகளை, மூடத்தனமான எண்ணங்களை ஒழிப்பதுதான் முதல் வேலை. நிறைய பேர் அதை விரும்புறதே இல்லை. ஏன்னா சுய விருப்பத்தை விட்டுட்டா நெயில் பாலிஷ் விட்டுருந்தோமே, லிப்ஸ்டிக் விட்டுருந்தோமே, விட்டுருங்கன்ற நான். அதை விட்டுட்டீங்கன்னா ஒரு 100 ரூபாய் மிச்சமாகும். அந்த 100 ரூபாவை ஒரு 10 நாள் சேர்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆகும். அந்த 1000 ரூபாவை ஒரு 10 முறை சேர்த்தா 10,000 ரூபாய் ஆகும். அந்த 10,000 வருஷத்துக்கு 3 முறை சேர்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் ஆகும். நீங்க என்ன பண்ணலாம்? அந்த 30,000 ரூபாயில ஒரு பெரிய காரியத்தை உங்க வீட்டுக்கே செஞ்சுக்கலாம். பிரயோஜனமான காரியத்தை கர்த்தருக்காக செய்யலாம். ஒரு 100 பேருக்கு உதவிகள்லாம் நீங்க செய்யலாம். ஒரு 2 குழந்தைங்களை படிக்க வைக்க, ஒரு லிப்ஸ்டிக்கை தியாகம் பண்ணா, கண் மைய தியாகம் பண்ணா, ஒரு சாதாரணமா எல்லாமே பண்ண. இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க யோசித்து பாருங்க. நான் இதெல்லாம் வெளிப்படையா சொல்றேன். இன்னும் நமக்குள்ளே நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு. சுய விருப்பத்துல வாழ்கிற ரகசியம் இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை எல்லாரும் பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சென்னையில ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி, பழைய பொருட்களை போகிக்கு வெளியே கொளுத்தாதீங்க, நாங்க வண்டி எடுத்துட்டு வரோம், நீங்க ஃபோன் பண்ணுங்க, அந்த வீட்டுல பழைய டிவியோ பழைய மிக்சி நாங்க கலெக்ஷன் பண்ணுவோம். நல்ல திட்டம். ஏன்னா நாசப்படுத்தாதீங்க. அதுல ஒரு சந்தோஷம். டயரை போட்டு கொளுத்திட்டு பட்டாசு விட்டு எல்லாத்தையும் வெடிக்க வச்சு மேகத்தை நாசம் பண்ணி மழையில அப்புறமா அரசாங்கம் எட்டி கூட பார்க்கலையா? சுய விருப்பத்தினுடைய விளைவு சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு சுய விருப்பத்தினுடைய விளைவு தான் குளோபல் வார்மிங், சூரிய பூமி வெப்பமயமாகுதல். சுய விருப்பத்தினுடைய விளைவு தான் பற்றாக்குறை. சுய விருப்பத்தினுடைய விளைவு தான் பெரும் நஷ்டம், பொருளாதார கஷ்டங்கள். சுய விருப்பத்தின் விளைவு தான் மோசமான பொருளாதார கொள்கைகள். சுய விருப்பத்தினுடைய முடிவு தான் இன்னைக்கு அடிமைதான், கார்பரேட். சுய விருப்பத்தின் முடிவு தான் இன்னைக்கு லோன்க வாங்க. சுய விருப்பத்தின் முடிவு தான் கடன் வாங்குறது. சுய விருப்பத்தின் முடிவு தான் கிரெடிட் கார்டு சிஸ்டம்.
உன்னுடைய சுய விருப்பம் கியூரியாசிட்டிக்கு நேரா போகும்போது, ஆர்வத்துக்கு நேரா போகும்போது, அடுத்த வாரம் நான் பேசுறேன். ஹவு வி ஹவ் கண்ட்ரோல் கியூரியாசிட்டி. சுய விருப்பம் இந்த வாரம் பேசுறேன். அடுத்த வாரம் நம்முடைய ஆர்வத்தை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது நான் பேசுறேன் அடுத்த வாரம். இன்னைக்கு டைம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த சுய விருப்பத்தின் விளைவு தான் இன்னைக்கு காசா அழிக்கப்படுது. ஒரு மனித சுய விருப்பத்தினுடைய காரியத்தினால்தான் இன்னைக்கு உக்ரைன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுய விருப்பத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு அங்கங்க போர்கள், இனவாதங்கள், சண்டைகள். ஒரு மனிதனுடைய சுய விருப்பம் தான் கரூர்ல 41 பேர் செத்தாங்க. ஒரு மனிதனுடைய சுய விருப்பம் தான் 41 பேர்ல குழந்தைகள் இறந்தது. 8 குழந்தைகள் 6 குழந்தைகள் இறந்தது. ஒரு மனிதனுடைய சுய விருப்பம். ஆனா இன்றைக்கும் we are not saying we stand with the victim, rather people saying stand with the Vijay. மனுஷர்களா அவங்களாம் ஜாம்பிகளாய் மாறிவிட்டார். ஐயோயோ, அந்த அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஓலகட்டாலாம் பிச்சுக்கிட்டு மம்மி படத்துல இருந்து மண்ணுல இருந்து அந்த மிருகங்கள் மாதிரி வரானுங்க வெளியே. அவர்கள் எல்லாம் ஏவல் பண்ணப்பட்டவர்கள். ஒரு கட்சியினாலே ஏவல் பண்ணப்பட்டவர்கள். மாந்திரிகம் என்பது மட்டும் ஏவல் அல்ல, ஒருவனுடைய தலைவனுடைய பேச்சு கூட ஏவி விடுவதுதான். ஒரு மனுஷனுடைய சுய விருப்பம். 41 உயிர்கள் வீட்டுல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய போய் மாமா விஜயை காட்டு வரேன்னு கொண்டு போயிருப்பாங்க. அந்த குழந்தை கழுத்து முறிஞ்சி, தலை உடைஞ்சி, தலை எலும்பு உடைஞ்சி, மூளை வெளியே வந்து செத்து போயிருக்கு. ஒரு இரங்கல் இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை. அட்லீஸ்ட் அவனுடைய கட்சியில அரை கம்பத்துல கூட கொடி பறக்கல. அதான் நீதியரசர் கேட்டார் செந்தில்குமார், இது என்ன கட்சி? இது தலைமை பண்பே இல்லாத ஒரு தலைவர். சுய விருப்பம் எவ்வளவு மோசமானது. சுய விருப்பத்தில் தான் அடிமைதனம் தோன்றுகிறது. இன்னைக்கு இதை நம்ம சீரியஸா யோசிக்கலன்னா என்னைக்கு நம்ம யோசிக்க முடியாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ.